கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாட்ஸ்அப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். நாம் இப்போது மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் 5வது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். திரளான ஜனங்களைக் கண்டு இயேசு எதன் மேல் ஏறினார்? மலையின் மேல். இயேசு மலையின் மேல் ஏறி உட்கார்ந்த பொழுது அவரிடம் வந்தவர்கள் யார்? சீஷர்கள். இயேசு எதை திறந்து ஜனங்களுக்கு உபதேசித்துச் சொன்னார்? தமது வாயை திறந்து. எதில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள்? ஆவியில். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் உடையது எது? பரலோக ராஜ்யம். துயரப்படுகிறவர்கள் அடைவது என்ன? ஆறுதல். எந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள்? சாந்த குணம். சாந்த குணம் உள்ளவர்கள் எதை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள்? பூமியை. எதின் மேல் பசி தாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள்? நீதியின் மேல். நீதியின் மேல் பசி தாகமுள்ளவர்கள் என்ன அடைவார்கள்? திருப்தி. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் என்ன பெறுவார்கள்? இரக்கம். எதில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள்? இருதயத்தில். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் என்ன செய்வார்கள்? தேவனை தரிசிப்பார்கள். என்ன பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள்? சமாதானம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் யார் எனப்படுவார்கள்? தேவனுடைய புத்திரர். எதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள்? நீதியின் நிமித்தம். நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் உடையது எது? பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யம் எவர்களுடையது என்று இயேசு கூறினார்? ஆவியில் எளிமை உள்ளவர்கள், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள். இயேசு நிமித்தம் உங்களை என்ன செய்வார்கள்? நிந்தித்து துன்பப்படுத்துவார்கள். இயேசு நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி
எவைகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள்? பலவித தீமையான மொழிகளை. சோதனை கேள்வி 1. இயேசு திரளான ஜனங்களை கண்டு எங்கிருந்து உபதேசித்து சொன்னார்? ஏ. ஜெப ஆலயத்திலிருந்து. பி. படகிலிருந்து. சி. மலையிலிருந்து. டி. எருசலேமிலிருந்து. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். இயேசுவின் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் நீங்கள் எப்படி இருப்பீர்கள்? பாக்கியவான்களாய். இயேசுவின் நிமித்தம் நாம் நிந்தித்து துன்பப்படுத்தப்பட்டால் நாம் என்ன செய்ய வேண்டும்? சந்தோஷப்பட்டு களி கூற வேண்டும். இயேசுவின் நிமித்தம் நாம் நிந்தித்து துன்பப்படுத்தப்பட்டால் நமக்கு எங்கே பலன் மிகுதியாயிருக்கும்? பரலோகத்தில். இயேசுவின் நிமித்தம் நாம் நிந்தித்து துன்பப்படுத்தப்பட்டால் நாம் ஏன் சந்தோஷப்பட்டு களி கூற வேண்டும்? அப்பொழுது பரலோகத்தில் நமது பலன் மிகுதியாயிருக்கும். நீங்கள் எதற்கு ஒப்பாயிருக்கிறீர்கள்? பூமிக்கு. உப்பானது என்ன அற்றுப்போனால் எதினாலும் சாரமாக்கப்படாது? சாரமற்று போனால். உப்பானது சாரமற்று போனால் எதற்கு மட்டுமே உதவும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கும். நீங்கள் எதற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள்? உலகத்துக்கு. எதன் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது? மலையின் மேல். விளக்கை கொளுத்தி எதால் மூடி வைக்க கூடாது? மரக்காலால். விளக்கை கொளுத்தி எதன் மேல் வைப்பார்கள்? விளக்கு தண்டின் மேல். விளக்கை கொளுத்தி விளக்கு தண்டின் மேல் வைத்தால் என்ன கொடுக்கும்? வெளிச்சம். விளக்கை கொளுத்தி விளக்கு தண்டின் மேல் வைத்தால் யாருக்கு வெளிச்சம் கொடுக்கும்? வீட்டிலுள்ள யாவருக்கும். மனுஷர் எவைகளைக் கண்டு பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும்? உங்கள் நற்கிரியைகளை. நாம் மகிமைப்படுத்த வேண்டிய பிதா எங்கிருக்கிறார்? பரலோகத்தில். நம் வெளிச்சம் யார் முன் பிரகாசிக்க வேண்டும்? மனுஷர் முன்பாக. இயேசு எவைகளை அழிக்கிறதற்கு வரவில்லை. நியாயப்பிரமாணத்தையும்
தீர்க்க தரிசனங்களையும், இயேசு நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் என்ன செய்ய வந்தார்? நிறைவேற்றுகிறதற்கு. எவைகள் ஒழிந்து போகும்? வானமும் பூமியும். எதில் உள்ளதெல்லாம் நிறைவேறும்? நியாயப்பிரமாணத்தில். சோதனை கேள்வி 2. எதின்மேல் பசி தாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள்? ஏ போஜனத்தின் மேல், பி ஞானத்தின் மேல், சி இரக்கத்தின் மேல், டி நீதியின் மேல். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். நியாயப்பிரமாணத்தில் எது ஒழிந்து போகாது? ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும். நியாயப்பிரமாணத்தில் எப்போது ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது? நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும். கற்பனைகளில் சிறிதானது ஒன்றையாகிலும் மீறி போதிக்கிறவன் எங்கே எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான்? பரலோக ராஜ்யத்தில். கற்பனைகளில் சிறிதானது ஒன்றையாகிலும் மீறி யாருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான்? மனுஷருக்கு. கற்பனைகளை கைக்கொண்டு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எப்படிப்பட்டவன்? பெரியவன். எவர்களுடைய நீதியை காட்டிலும் நம்முடைய நீதி அதிகமாயிருக்க வேண்டும்? வேதபாரகர் பரிசேயர். வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் நம்முடைய நீதி அதிகமாயிராவிட்டால் நாம் எங்கு பிரவேசிக்க மாட்டோம்? பரலோக ராஜ்யத்தில். கொலை செய்யாதிருப்பாயாக என்பது எத்தனையாவது கட்டளை? 6வது கட்டளை. யாத்ராகமம் 20வது அதிகாரம் 13வது வசனம். கொலை செய்கிறவன் எதற்கு ஏதுவாயிருப்பான்? நியாய தீர்ப்புக்கு. கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் என்று யாருக்கு உரைக்கப்பட்டது? பூர்வத்தாருக்கு. யாரை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்ளக்கூடாது? தன் சகோதரனை. தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் எதற்கு ஏதுவாயிருப்பான்? நியாய தீர்ப்புக்கு. தன் சகோதரனை எப்படி சொல்லக்கூடாது? வீணன் என்று. தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் எதற்கு ஏதுவாயிருப்பான்? ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு.
தன் சகோதரனை மூடனே என்று சொல்லுகிறவன் எதற்கு ஏதுவாயிருப்பான்? எரி நரகத்திற்கு. தன் சகோதரனை எப்படி சொல்லுகிறவன் எரி நரகத்திற்கு ஏதுவாயிருப்பான்? மூடனே என்று காணிக்கையை எதினிடத்தில் செலுத்த வர வேண்டும். பலிபீடத்தினிடத்தில். எப்போது பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போக வேண்டும்? உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று நினைவு கூறும்போது. காணிக்கை செலுத்தும் முன் சகோதரனுடன் நமக்கு இருக்க வேண்டிய அத்தியாவசிய பண்பு என்ன? ஒப்புரவு. நம் பேரில் நம் சகோதரனுக்கு குறை உண்டென்று நினைவு கூர்ந்தால் முதலில் நாம் என்ன செய்ய வேண்டும்? சகோதரனோடே ஒப்புரவாக வேண்டும். சோதனை கேள்வி 3. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் பெறுவது என்ன? ஏ தேவனுடைய ராஜ்யம், பி இரக்கம், சி ஆறுதல், டி நீதி. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். உன்னை நியாயாதிபதியினிடத்தில் ஒப்பு கொடுப்பவன் யார்? எதிராளி. நியாயாதிபதி உன்னை யாரிடத்தில் ஒப்பு கொடுப்பான்? சேவகனிடத்தில். நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்பு கொடுத்தால் நீ எங்கே வைக்கப்படுவாய்? சிறைச்சாலையில். நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமல் இருக்கும்படியாக உன் எதிராளியோடு சீக்கிரமாய் என்ன பொருந்த வேண்டும்? நல்மனம். நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமல் இருக்கும்படியாக உன் எதிராளியோடு எப்போது சீக்கிரமாய் நல்மனம் பொருந்த வேண்டும்? வழியில் இருக்கும்போதே. நீ வழியில் இருக்கும்போதே சீக்கிரமாய் எதிராளியுடனே நல்மனம் பொருந்தாவிட்டால் எது மட்டும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய்? ஒரு காசும் குறைவின்றி கொடுத்து தீருக்கு மட்டும். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது எத்தனையாவது கட்டளை? ஏழாவது கட்டளை. யாத்ராகமம் 20வது அதிகாரம் 14வது வசனம். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது யாருக்கு உரைக்கப்பட்டது? பூர்வத்தாருக்கு. ஒரு ஸ்திரீயை எப்படி பார்க்க கூடாது? இச்சையோடு. ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு செய்வது என்ன? விபச்சாரம். ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் எதில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று? தன் இருதயத்தில். வலது கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால்
அதை நீ என்ன செய்? பிடுங்கி எறிந்து போடு. சரீரம் முழுவதும் எங்கு தள்ளப்படக்கூடாது? நரகத்தில். சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் எது கெட்டுப் போவது நலமாயிருக்கும்? அவயவங்களில் ஒன்று. வலது கை உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை நீ என்ன செய்? தரித்து எறிந்து போடு. தன் மனைவியை தள்ளிவிடுகிறவன் எதை அவளுக்கு கொடுக்க கடவன்? தள்ளுதற் சீட்டை. தன் மனைவியை தள்ளிவிடுகிற எவனும் தள்ளுதற் சீட்டை அவளுக்கு கொடுக்க கடவன் என்று எங்கு உரைக்கப்பட்டது? உபாகமம் 24வது அதிகாரம் 1-4 வரை உள்ள வசனங்களில். எதனால் மட்டும் தன் மனைவியை தள்ளிவிடலாம்? வேசித்தனம் முகாந்தரத்தினால். தன் மனைவியை தள்ளிவிடுகிறவன் அவளை என்ன செய்ய பண்ணுகிறவனாயிருப்பான்? விபச்சாரம். புருஷனால் தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவன் எதை செய்கிறவனாயிருப்பான்? விபச்சாரம். சோதனை கேள்வி 4. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பெறுவது என்ன? ஏ, பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. பி, தேவனை தரிசிப்பார்கள். சி, தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். டி, இரக்கம் பெறுவார்கள். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். என்ன ஆணை இடக்கூடாது? பொய் ஆணை. பொய் ஆணை இடாமல் நம் ஆணைகளை யார் முன்னிலையாய் செலுத்த வேண்டும்? கர்த்தர் முன்னிலையாய். பொய் ஆணையிடாமல் நம் ஆணைகளை கர்த்தர் முன்னிலையாய் செலுத்த வேண்டும் என்று யாருக்கு உரைக்கப்பட்டது? பூர்வத்தாருக்கு. பொய் ஆணையிடாமல் நம் ஆணைகளை கர்த்தர் முன்னிலையாய் செலுத்த வேண்டும் என்று பூர்வத்தாருக்கு எங்கு உரைக்கப்பட்டது? லேவியராகமம் 19வது அதிகாரம் 12வது வசனத்தில். வானத்தின் பேரில் சத்தியம் பண்ணக்கூடாது. ஏன்? அது தேவனுடைய சிங்காசனம். தேவனுடைய சிங்காசனம் எது? வானம். பூமியின் பேரில் சத்தியம் பண்ணக்கூடாது. ஏன்? அது தேவனுடைய பாதப்படி. தேவனுடைய பாதப்படி எது? பூமி. எருசலேமின் பேரில் சத்தியம் பண்ணக்கூடாது. ஏன்?
அது மகாராஜாவினுடைய நகரம். மகாராஜாவினுடைய நகரம் எது? எருசலேம். சிரசின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம். ஏன்? அதின் ஒரு மயிரையாவது வெண்மையாக்கவும் கருப்பாக்கவும் நம்மால் கூடாது. வானம், பூமி, எருசலேம், மனித சிரசு, இவைகளின் பேரில் எது செய்யக்கூடாது? சத்தியம். எப்படி சொல்ல வேண்டும்? உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சினது எதனால் உண்டாயிருக்கும்? தீமையினால். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை எங்கு கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்? யாத்ராகமம் 21வது அதிகாரம் 24வது வசனத்திலும், லேவியராகமம் 24வது அதிகாரம் 20வது வசனத்திலும். எதனோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் என்று இயேசு கூறினார்? தீமையோடு. ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு எதை திருப்பிக் கொடுக்க வேண்டும்? மறு கன்னத்தை. நம்மோடு வழக்காடி வஸ்திரத்தை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றிருக்கிறவனுக்கு எதையும் விட்டுவிட வேண்டும்? அங்கியையும். ஒருவன் நம்மை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு எத்தனை மைல் தூரம் போக வேண்டும்? 2 மைல் தூரம். யாருக்கு கொடுக்க வேண்டும்? நம்மிடத்தில் கேட்கிறவனுக்கு. சோதனை கேள்வி 5. தன் சகோதரனை மூடனே என்று சொல்லுகிறவன் எதற்கு ஏதுவாயிருப்பான்? ஏ. ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு. பி. அக்கினி கடலுக்கு. சி. எரி நரகத்திற்கு. டி. நியாய தீர்ப்புக்கு. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு. உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு என்ன செய்யாதே? முகம் கோணாதே. யாருக்கு முகம் கோணக்கூடாது? நம்மிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு. யாரை சிநேகிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்? உனக்கு அடுத்தவனை. யாரை பகைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்? உன் சத்துருவை. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை எங்கு கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்? சங்கீதம் 139வது அதிகாரம் 21 மற்றும் 22 வசனங்களில்.
நாம் யாரை சிநேகிக்க வேண்டும்? நம்முடைய சத்துருக்களை. நம்மை சபிக்கிறவர்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆசீர்வதிக்க வேண்டும். நம்மை பகைக்கிறவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நன்மை. நாம் யாருக்காக ஜெபம் பண்ண வேண்டும்? நம்மை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும். நாம் பிறருக்கு நன்மை செய்வதினால் யாருக்கு புத்திரராயிருக்கிறோம்? பரலோகத்தில் இருக்கிற நம் பிதாவுக்கு. பிதா யார் மேல் தமது சூரியனை உதிக்க பண்ணுவார்? தீயோர் மேலும் நல்லோர் மேலும். தீயோர் மேலும் நல்லோர் மேலும் பிதா எதை உதிக்க பண்ணுகிறார்? தமது சூரியனை. பிதா யார் மேல் மழையை பெய்ய பண்ணுகிறார்? நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும். நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் பிதா எதை பெய்ய பண்ணுகிறார்? மழையை. தங்களை சிநேகிக்கிறவர்களை மட்டுமே சிநேகிக்கிறவர்கள் யார்? ஆயக்காரர். நாம் யாரை மாத்திரம் வாழ்த்தக்கூடாது? நம் சகோதரரை மாத்திரம். தங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துகிறவர்கள் யார்? ஆயக்காரர். பரலோகத்தில் இருக்கிற நம் பிதா எப்படி இருக்கிறார்? பூரண சற்குணராய். பரலோகத்தில் இருக்கிற நம் பிதா பூரண சற்குணராய் இருப்பது போல் நாமும் எப்படி இருக்க வேண்டும்? பூரண சற்குணராய். யாரை போல் நாம் பூரண சற்குணராய் இருக்க வேண்டும்? பரலோகத்தில் இருக்கிற நம் பிதாவை போல். சோதனை கேள்வி 6. ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் என்ன செய்கிறான்? ஏ, அவளை கனவீனப்படுத்துகிறான். பி, தேவனை கனவீனப்படுத்துகிறான். சி, அவளோடே விபச்சாரம் செய்தாயிற்று. டி, அவளோடே வேசித்தனம் செய்கிறான். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக வைத்து வழிநடத்துவாராக. இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக அமைவதாக. நீங்கள் முதலாவது மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 5வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பின்பு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். இல்லை என்றால் திரும்பவுமாக வேதத்தை எடுத்து வாசியுங்கள். மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. ஆமேன்.